ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட் கிராஷை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும்னு தோணுச்சு. அதை தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜூன் 12 அன்னைக்கு இந்த ஒரு கோர விபத்து நடந்திருக்கு. ஸோ ஜூன் 12 எங்களோட வெட்டிங் டே. முந்தத்து நாள் ஆஸ் யூஷுவல் நாங்கள் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எங்கே போகலான்னு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் மார்னிங்கில் எல்லாருக்குமே, மார்னிங்குன்னு கிடையாது, எவ்ரி டைம் அந்த ஃபோனை வச்சு நம்ம ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்போம். ரீல்ஸ் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே என்ன நியூஸ் வருதோ பார்க்குறதும் ஷேர் பண்ணுறதும் அப்படி தான் போய்கிட்ருக்கோம். ஸோ காலையில் அந்த மெசேஜ், அந்த நியூஸை பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டோம். அப்படியே அப்செட் ஆகிட்டோங்க. ஒரு வெட்டிங் டேக்கான ஃபீலே கிடையாது. மனசெல்லாம் அடுத்த வேலை செய்யறதுக்கு போக மாட்டேங்குது. இப்படி ஒரு கோர விபத்தை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வந்தோம். போயிட்டு ஒரு 2 months இருந்துட்டு. ஸோ நினைக்கும் போதே அவ்வளோ இதாக இருக்குது. எவ்ரி டைம் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி, இப்படி லேண்ட் ஆகும்போதும் சரி, அந்த ஒரு 15-20 minutes எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். முருகான்னு சொல்லிப்பேன். ஏன்னா அது மேலே போய் அப்படியே அது போகிற வரைக்குமே அந்த டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே பிடிச்சிப்பேன். அது நிறைய பேருக்கு அது அந்த ஒரு பயம் இருக்கலாம், பட் எனக்கு ரொம்பவே இருக்கும். என் கணவரோட கையை பிடிச்சிப்பேன், இல்லாட்டி அந்த சேரோட ஹேண்டில் இப்படி இறுக்கமாக பிடிச்சிப்பேன். அந்தளவுக்கு ஒரு பயம் இருக்கும். இது எப்படின்னா ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கும்போது அப்படியே அதை கேட்கும்போதே உடம்பு காலெல்லாம் நடுங்குது, மனசே அப்படியே பதபதைக்குது. அங்கே இருந்தவங்களோட சுச்சுவேஷனை நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வேலையே ஓடலன்னு தான் சொல்லணும். நேற்று அதை கேட்டதுலேருந்தே என்ன சொன்ன, நம்ம நார்மலாக இருக்கிற டைமில் என்ன பண்ணுவோமோ அதை செய்யவே தோண மாட்டேங்குது. இப்படி நடந்திருக்கக்கூடாது. அதில் ட்ராவல் பண்ண அத்தனை பேரோட லைஃப் ஆகட்டும், அவங்க என்னென்ன கனவுகளோடு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன ஆசைகளோடு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு டாக்டர் ஃபேமிலி 3 பசங்களோட மொத்தமாக அவங்க போனதெல்லாம் நினைக்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா நமக்கு சோஷியல் மீடியாவில் அப் டு டேட் யார் என்ன, அந்த கடைசி நேரத்தில் என்ன போஸ்ட் போட்டாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் போடும்போது நமக்கு இன்னுமே மனசு வலிக்குது. அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வருது. இனி இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு தான் இருக்குது. நிறைய வீடியோஸ் எங்கே திரும்பினாலும் இதை பற்றி தான் ஓடிட்டு இருந்துச்சு. நேற்று யூடியூப்பில் கூட நிறைய பேர் அந்த ஃப்ளைட்டை பற்றி எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டை 1 hour 2 hourக்கு செக் பண்ணிட்டு தான் அவங்க எடுக்கவே செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு எடுத்துமே இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ளைட் கிராஷுக்கு உள்ளாகியிருக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் ஸ்டில் இந்த விஷயத்தை விட்டு வெளியே வர முடியல. நேற்று நடந்து இன்னையோட 24 hours ஆனாலும் ஸ்டில் மனசுக்குள்ளே அந்த ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, எவ்வளோ அந்த ஒரு சுச்சுவேஷனை நினைக்கும் போதே இன்னுமே மனசுக்குள்ளே ஒரு வேதனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். அவங்களோட ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் கடவுள். அதுதான் சொல்ல தோணுது. நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கணும். இறந்தவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வேர்ட்ஸ் என்ன நம்ம இது பண்ணுறதுனே தெரில, என்ன ஆறுதல் அவங்களுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறதுனே தெரியல. நம்ம ப்ரே பண்ணிக்கணும்.
எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சமையல் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டில் நம்ம ஆல்ரெடி சமைச்சது வாங்கினது அது இதுன்னு கடந்துச்சு, அதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டர் பன்னீருங்க, வெளியே ஆர்டர் பண்ணி டின்னருக்கு வாங்கினது. ஸோ அது மிச்சம் கிடக்குது. இதை சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்டு முடிச்சிடலான்னு வெளியே எடுத்து வச்சுருக்கோம். அண்டு இந்த மட்டர் பன்னீர் ஆர்டர் பண்ணும்போது இந்த ரைஸ் கொஞ்சம் கூட கொடுத்தாங்க. இங்கே வந்து சில நேரம் பிரியாணியோ கிரேவியோ ஏதாவது ஆர்டர் பண்ணோன்னா கூட கொஞ்சம் இந்த குக்குடு ரைஸை கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ அழகாக இருக்குங்க. இதை வந்து நல்லா இப்படி ரேப் பண்ணிவிட்டு இதோ இப்படி இருக்கும். இந்த என்ன சொல்கிறது, இந்த கம்பியை வச்சு இப்படி லிஃப்ட் பண்ணோன்னா அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து எக் ரைஸாவோ இல்லை கார்லிக் ரைஸாவோ கன்வெர்ட் பண்ணி கூட வச்சு முடிச்சுருவோம். இப்போ அடுத்து தான் பண்ணணும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் சப்பாத்திங்க. ஸோ நேற்று இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தோம். சரி வீட்லேயே பண்ணுறோமே, நமக்கு வந்து இப்போது சில நேரம் நமக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு திரட்டி சுட்டு சாப்பிட மூடு இல்லை செய்யறதுக்கான நேரம் கிடைக்கலன்னா இது பெஸ்ட்டுங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து நான் ப்ளெயின் வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து பாலாக்கு இருக்கும், பீட்ரூட் இருக்கும், கேரட் போட்டது இருக்கும், ஸ்பினிச் போட்டது இருக்கும், நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். வெந்தயக்கீரை போட்டதும் வச்சுருப்பாங்க, ஃபெனோக்ரிக் போட்டதும். நான் வந்து ப்ளெயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பேக்கில் 25 இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்போ வெளியே எடுத்து சும்மா இந்த தோசைக்கல்லில் திருப்பி போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எனி கிரேவியோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நேற்று நாங்கள் 2 டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோங்க நைட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, வீட்டில் பண்ண மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வீட்டில் பண்ணது. ஸோ இதையும் முடிக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால வீட்டில் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் சமையல் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் இதை காலி பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்க வேண்டியதுதான். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரேயர்ஸை தவிர வேறு என்ன நம்ம பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காதபடி நம்ம வேண்டிப்போங்க. ஸோ உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. Bye, see you soon.